இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இந்த பி என்கரேஜ் பை காட்ஸ் வேர்ட் சீரீஸில் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு கூட நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு தேவன் நம்மளோட என்ன பேச போகிறாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிப்போமா. ஏசப்பா, நன்றி கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. இன்றைக்கு கூட ராஜா ஏசப்பா, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தையை ஆண்டவரே ராஜா நாங்கள் கேட்கிறவர்களா மாத்திரமில்லாமல் அதன்படி செயல்படுகிறவர்களா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேச நினைக்கிற வார்த்தை என்னன்னா, டு நாட் மேக் ஏஐ யோர் காட். இந்த ஏஐ காரணம் நமக்கு தெரியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதை நம்மளோட கடவுளாக வச்சுக்க கூடாதுன்றதை பற்றி தான் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு. இன்றைக்கு வந்து என்னாச்சுன்னா, எதுவாக இருந்தாலும் ஏஐன்னு ஆயிடுச்சு. அசைன்மெண்ட்ஸில் ஆரம்பித்து எப்படி சமையல் பண்ணணுன்றது வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட ஏஐ கிட்ட கேட்குற மாதிரி ஆயிடுச்சு, சரியா? இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மளுக்கு யாத்ராகமத்தில் தேவன் சொல்கிறாரு, do not have any other gods before me. வேற எந்த தேவனையும் சேவிக்காதீங்க. do not have any other gods, any kind. அதாவது விதவிதமான ரகரகமான கடவுள்களை வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் வேற யாரையும் அப்படி வச்சிருக்காதீங்க, நானே உண்மையுள்ள தேவன் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா? அப்போ இன்னைக்கு ஒரு நேரத்தில் என்னாச்சு, நம்ம வந்து மனிதர்களை கடவுள் ஆக்கினோம் இல்லை, ஒரு நேரத்தில் நம்மளோட எமோஷன்ஸை கடவுள் ஆக்கினோம், சில பல பொருட்களை கடவுள் ஆக்கினோம். இப்போ அதெல்லாம் தாண்டி இந்த ஏஐ என்ற ஒரு காரியத்தை கடவுள் ஆக்கி கொண்டிருக்கோம். எப்படி கடவுள் ஆக்குறோம் அப்படின்னா, தேவனுக்கு மேலே நம்ம எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணாலுமே நம்ம அதை சேவிக்கிறோம், அதை நம்ம வந்து கடவுளாக்கிடுறோம். வாட் எவர் வி புட் அபவ் காட், அதாவது நம்ம தேவனுக்கு மேலே எதை வைத்தாலும் நம்ம அதை விக்கிரகமாக்கிறோம், ஐடல் ஆக்கிடுறோம். ஓகேவா? ஆண்டவர் சொல்கிறாரு, டு நாட் ஹேவ் எனி ஐடல்ஸ். எந்த ஒரு விக்கிரகத்தை வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறாரு. அப்போது இது வரைக்கும் உங்களோட விக்கிரகம் மனிதராக இருந்திருக்கலாம், பொருளாக இருந்திருக்கலாம், மொபைல் ஃபோனாக இருக்கலாம், இது அது நிறைய இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு பாயிண்டில் கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, இந்த ஏஐன்றது உன்னோட வாழ்க்கையில் ஒரு விக்கிரகமாக மாறிட்டே போகுது. எப்படி? ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கணும்னா, முதலாவது தேவனிடத்துல ஜெபிக்கிறத விட்டுட்டு ஏஐ கிட்ட நம்ம டைப் பண்றது ஆரம்பிச்சிட்டோம், இல்லை ஏஐ கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். we are asking AI what is this, AI what is that அப்படின்ட்டு. ஒரு காலத்துல எதுக்கேத்தாலும் கூகுள்ன்றது போய் இப்போ எல்லாத்துக்கும் ஏஐன்னு ஆரம்பிச்சிட்டோம். கர்த்தருக்கு அது அருவெறுப்பா இருக்கு. இன்னொன்று நீங்க ப்ராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ கிட்ட நம்ம எல்லாத்தையும் கேட்கறதுனால நம்மளோட மூளை மங்கி போயிட்டு இருக்கு. எப்படி தெரியுமா? நம்ம யோசிக்கிறத விட்டு நம்மளோட திங்கிங் எபிலிட்டியை அது மந்தமாக்கி, அதான் எல்லாமே ஏஐ பார்த்துக்கொள்ள, நம்ம ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணோன்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் இன்னைக்கு ஏசப்பா நமக்கு ஒரு வசனத்தை வச்சிருக்கிறாரு. ரோமன்ஸ் சாப்டர் 1:21 ஓகேவா? 21 22 வரைக்கும், 23 வரைக்கும். Because although they knew God, they did not glorify him as God, nor were thankful, but became futile in their thoughts, and their foolish hearts were darkened. Professing to be wise, they became fools, and changed the glory of the incorruptible God into an image made like corruptible man. தமிழில் வாசிக்கலாம். ரோமர் 1:20 23 வரைக்கும். ஓகே, சாரி, 21-23 வரைக்கும். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளானது. ஓகே, சிந்தனையில வீணர்களானார். அது லைக் நம்மளோட மைண்ட்ஸ் எல்லாமே ஒரு வெயினா, ஒரு மந்தமா, ஒரு பிளண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 22ல அவர்கள் தங்கள் ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரர்களாகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். ஓகே, அதாவது தேவனுடைய மகிமையான காரியத்தை நம்ம இந்த மாதிரி அற்பமான காரியத்தோட நம்ம என்ன பண்ணிடுறோமா, we are replacing it. அப்போ இன்றைக்கு நம்ம என்னமோ நம்ம ஞானிகள் என்று நம்ம ஏஐ கிட்ட போய் வரணும் கேட்கும்போது அது நம்மளை ஆக்சுவலி முட்டாளாக்குது. நம்ம அப்படியே அதுக்கு அடாப்ட் ஆகுறோம். நாலு பின்னா உங்களை ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொன்னா கூட அது நம்மளுக்கு வந்து வராது இல்லை. நம்மளோட ஃபர்ஸ்ட் மைண்ட் எங்கே போகும்? ஜெபிக்க போகாது, ஏஐ கிட்ட தான் போகும். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கான ஞானத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்றாரே தவிர நீ என்ன விட்டுடு ஏஐ கிட்ட போன்னு சொல்லவில்லை. ஸோ இன்றைக்கு வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி, விச் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி? காட் ஷுட் ஒன்லி பி யுவர் ப்ரையாரிட்டி. எதுவாக இருந்தாலும் அவர் இடத்துல கேளுங்க, அவர் உங்களுக்கு போதிப்பாரு. நீங்கள் டோன்ட் லெட் ஏஐ
கண்ட்ரோல் யூ. சரியா? ஏதாவது ஒன்று வேணும், ஏதாவது ரொம்ப இது இல்லை அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு ஜெபிங்க. ஆண்டவர் அதுக்காக தான் நமக்கு ஆவியான தேவனை கொடுத்துருக்காரு. அவர் நம்மளுக்கு உதவி செய்வார். இது ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருக்கும், ஆனால் போக 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 யூ வில் see that AI take control over you. Don't let it control over you because God is mightier. Let God control you. and இந்த AI எல்லாம் அப்படியே விட்டுருங்க. சரியா? வாங்க இப்போ ஜெபிக்கலாம். சப்பா நன்றி கர்த்தாவே, இப்போதும் அப்போ அந்த ஏஐ காரியத்தை குறித்து எங்ககிட்ட பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. லார்ட், we don't want to let this world control us ஆண்டவரே. எஸ்பெஷலி இந்த ஏஐ என்ற காரியங்களை மந்தமாக்கி கொண்டு இருக்கே, அதற்கு நாங்கள் விழுந்துடக்கூடாது அப்பா. நிறைய இடத்துல உங்ககிட்ட நாங்கள் பேசுறதுக்கு முன்னாடி ஏஐ கிட்ட பேசுறதுக்கு மன்னிச்சிருங்க. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கிட்ட ஆலோசனை கேட்டதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க லார்ட். we just want to glorify you in our lives ஆண்டவரே. இதில் நாங்கள் நிச்சயமாக ஒரு முடிவு எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். God bless you. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். கர்த்தர் இடத்துல முதலாவது போங்க. கர்த்தர் உங்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பார். God bless.